நாய் மாதிரி குலைச்சென்று இருக்கிறாரு அர்ஜுனா இல்ல. இப்ப இது வெளித்தோட்டத்துக்கு பார்க்க எங்கட சமூக வலைத்தளங்களுக்கும் எங்கட யூடியூப்ஸுக்கும் இது ஒரு தீனியாக இருக்கு. ஆனால் இலங்கை அதுக்குள்ளால செய்கிற சத்தம் இல்லாத யுத்தம் பெருசு தமிழர். அடுத்த சட்டமன்ற தேர்தலை இலக்கு வச்சு அவங்க ஆட்சியத்தில் தான் அவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. ஆட்சியத்தில் கவனிஞ்செலுத்தாத மாவட்ட செயலாளரை தூக்குறாங்க பதவியில். ஆனா எங்கட இடத்துல தமிழரசு நான் முள்ளிவாய்க்காலுக்கு கூட எந்த கட்சியும் ஒரு உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொண்ட மாதிரி ஒரு உறுப்பினர் சேர்க்க முகாம் அமைச்ச மாதிரி நான் கேள்விப்படேன். ரவிகரன், சத்தியலிங்கம், தானக்கர் எல்லாமே சுமந்திரன் இந்த ஹார்மோனியப்பட்டி இந்த சிவிக சிவஞானத்தினுடைய ஒரு முழுமையான நிகழ்ச்சிகளை இயங்குகிற ஆட்கள். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நிக்கேக்க மாகாண சபை தேர்தலை தான் நீங்க வலியுறுத்துறீங்க. உங்களோட குறைந்தபட்ச தீர்மானம் அதுதான். உலகமே பார்த்து சிரிக்குது. என்றால் அல்ல இந்த குடிகார கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய இலங்கை அரசாங்கத்தினுடைய முகவராக இருக்கக்கூடிய சுமந்திரன் தான் காரணம் தப்பிச்சுக் கொள்ளாங்க மக்கள். அந்த 5 உறுப்பினர்களா யாரு சுமந்திரன் மனுஷியமா இல்ல ரணிலின் சொந்தக்காரங்க வந்தாங்க முல்லத்தில் வாக்களிச்சு. தமிழ் மக்கள் வழங்கின ஒரு ஆணைய கூட உங்களோட துரோகத்தால கொண்டே ஒரு சிங்கள பேரினவாத கட்சியிட்ட கொண்டே நீங்கள் அடை வச்சுட்டு வாரீர்கள் என்றால் நீங்களே அதிகாரத்துக்கு போராடுறீங்கன்றதை அவங்க பார்ப்பாங்க. எப்படி பாணந்துறையில முருகன் கோயிலுக்குள்ள வச்சு ஒரு சைவ பூசாரி சிங்கள காடையர்களால உயிரோட கொளுத்தப்பட்டாரோ கருவறைக்க வச்சு அந்த மனோரிலிருந்து எந்த ஆட்சியாளர்களும் மாறி கடந்த காலம் கொழுக்கட்டை இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களும் மோதகமாத்தான் இருக்கிறார். சந்திரசேகர் நேற்று சொல்லியிருக்கிற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அது மக்களுக்கு நாங்கள் மாற்றி காணிக்க வழங்குவோம். அப்ப சந்திரசேகர் வீட்டை நாங்கள் பிடிச்சிட்டு வேற வீடுதாரேன் சந்திரசேகர் ஏற்றுக்கொள்ளுவீரா தமிழரசு? அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் அரசியல் விமர்சகருமான சன் மாஸ்டர் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. நீண்ட காலத்துக்கு பிறகு தற்போது தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு தடம் புரளும் அல்லது கொள்கைகளற்ற தொடர்ச்சியான பின்வாங்கல்கள் அல்லது பின்னடைவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது போன்ற பல தோற்றப்பாடுகள் தமிழ்